வணக்கம். ஒரு வகுப்பாசிரியர் ஒவ்வொரு நாளுமே பாடம் எடுக்க வந்தாருன்னா 45 நிமிடங்கள் இருக்கு அப்படின்னாக்கா 35 நிமிஷம் பார்த்தீங்கன்னாக்கா பள்ளிக்கூடம் சம்பந்தமான கல்வியை மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பாரு. ஆனா 10 நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை கல்வியை சொல்லிக் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. இப்படியே எல்லா ஆசிரியர்களும் இருந்தால் மாணவர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இந்த ஆசிரியர் கொஞ்சம் வித்தியாசமா எவ்வளவு சொல்லியும் கேட்காம நான் 10 நிமிஷம் வாழ்க்கை பாடம் தான் எடுப்பேன் அப்படின்னு ரொம்ப உறுதியா இருப்பாரு. அந்த 10 நிமிடங்களுக்காக மாணவர்கள் ஏங்கி காத்து கிடப்பாங்க. அவ்வளோ பிடிக்கும் அந்த மாணவர்களுக்கு அந்த ஆசிரியரை. அந்த மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணார் அப்படின்னா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லார் கையிலையும் ஒரு பலூன் கொடுத்தாரு. ஊத சொன்னாரு. எல்லாரும் ஊதினாங்க. ஊதி முடிச்ச பிறகு அதுல எல்லாருடைய பேரும் எழுத சொன்னாரு. பேர் எழுதினாங்க மாணவர்கள். இப்ப சொன்னாரு, பக்கத்து அறை காலியா இருக்கு, நீங்க கையில பலூன் வச்சிருக்கீங்களா, எல்லாருமே எடுத்து போய் அந்த அறைக்குள்ள போட்டுருங்க அப்படின்னு சொன்னாரு. எல்லா மாணவர்களும் ஓடி போயிட்டு அப்படியே ரொம்ப உற்சாகமா எல்லாரும் எடுத்து போயிட்டு அந்த காலி அறையில போட்டாங்க. போட்ட பிறகு அந்த ஆசிரியர் சொல்றாரு, மின்விசிறியை போட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. மின்விசிறி போட்டாச்சு. எல்லாரோட பலூனும் கலந்து வேற ஒரு இடத்துல திசையில பறந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா போயிட்டு மின்விசிறியை நிறுத்த சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உங்க பேர் எழுதி இருக்கிற அந்த பலூனை போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு 10 நிமிடம் அவகாசம்னு சொல்றாரு. எல்லாம் ஓடி போயிட்டு பதறி அடிச்சுட்டு நான் தான் முதல்ல போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் போட்ட பலூனை தேடிட்டு இருக்காங்க. மின்விசிறி போட்டதுனால காத்துல எல்லாம் கலைஞ்சிருது இல்லையா, தேடிக்கிட்டே இருக்காங்க. யாருமே எடுக்கிறாங்க. பார்த்தாங்க கண்ணன் வருது, குமரன் வருது, கண்ணகி வருது, ரேவதி வருது. ஆனால் அவங்க பேர் கொண்ட பலூன் அவங்க கை கிடைக்கல. ரொம்ப நேரம் போராடி பார்த்தாங்க. ஆசிரியர் கொடுத்த கால அவகாசம் தாண்டியும் அவங்க கையில பலூன் கிடைக்கல. என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல தேடிக்கிட்டு இருக்கோம், இன்னும் கிடைக்கல அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ரொம்ப சீக்கிரமா எடுக்க முடியும், என்ன பிரச்சனை உங்களுக்கு, எடுத்தாக்கா வேற வேற பேர் வருது, அதான் சீக்கிரமா எடுக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆசிரியர் சொல்றாரு, நீங்க எல்லாருமே வகுப்பு மாணவர்கள் தானே, இங்க இருக்கிற எல்லார் பேரும் உங்க எல்லாருக்குமே தெரியும். கையில எடுக்கும் போது யாரோட பேர் வருதோ அவங்க கிட்ட அந்த பலூனை கொடுத்தீங்கன்னா உங்க பலூன் உங்ககிட்ட வந்துருமே அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தான் அவங்களுக்கு யோசனை புரியுது. அப்புறம் எல்லாருமே போறாங்க. ஒரு நிமிடத்துக்குள்ளாக எல்லோருடைய பெயரும் போட்டு அவங்கவுங்க பேர் போட்ட பலூன் அவங்க கை கிடைச்சிருக்கு. அப்ப அவர் சொல்லி முடிக்கிறார், தனக்கு தேவையானது மட்டுமே தேடிக்கிட்டே இருக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை மறந்து போயிடுறோம். அடுத்தவங்களுக்கு தேவையானது கொடுத்தோம்னா நமக்கு தேவையானது தானாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் புரிந்து கொண்டால் ஒவ்வொரு நாளும் இனிய நாளே.